லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க? லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காணொலியில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்லக்கா. திருமணம் அப்படிங்கிற விஷயம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமணம் ஒரு ராசிக்காரங்க இந்தந்த ராசிக்காரங்களை பண்ணா எப்படி இருக்கும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இல்ல இவங்க ரெண்டு பேர் திருமணத்துல இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கோம். சோ 12 ராசிக்குமே நீங்க இந்த காம்பினேஷன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ கன்னிராசி நேயர்களுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி சார்? கன்னிராசிக்காரங்க ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சோ கால்டு பெர்ஃபெக்ஷன். இதுதான் இவங்களுடைய விஷயமாவே யோசிக்கலாம். கொஞ்சம் இன்டெலெக்சுவலான ஆட்கள், நுணுக்கமாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறவங்க, லேட்ரல் திங்கிங் இருக்காது, எல்லாத்தையுமே யோசிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறது கன்னிராசிக்காரங்க. ஏன்னா நிலத்தத்துவத்தினுடைய அடிப்படையில் வர்றதுனால இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப ரிலேஷன்ஷிப்பில் இந்த விஷயம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் எதிரியாகவே வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ கன்னிராசி ஃபர்ஸ்ட் இந்த நிலம் ராசிகளோட சேர்ந்தா என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் சார்? கன்னிராசி நிலத்தத்துவத்தில் வரக்கூடிய ஒரு ராசி. அதே நிலத்தத்துவத்தில் வரக்கூடிய மற்ற ராசிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபமும் மகரமும், ரிஷபம் மகரம் கன்னி, இது மூணுமே நில ராசிகளில் வரக்கூடிய ராசி. அப்படிங்கிறப்ப இந்த ரிஷபம் மகரத்தோட கன்னிராசி சேருதுன்னு வச்சுக்கோமே, இது ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன். எப்படி இருக்கும்னா ரிஷபத்துக்கு பொறுமை இருக்கும், மகரத்துக்கு உழைப்பு இருக்கும். இந்த ரெண்டும் பெர்ஃபெக்ஷனோட சேருது. பொறுமை பிளஸ் பெர்ஃபெக்ஷன், உழைப்பு பிளஸ் பெர்ஃபெக்ஷன், செம்ம காம்பினேஷன். கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய கிரீன் ஃபிளாக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபமும் மகரமும். இது நல்லா இருக்கே, கேட்கவே நல்லா இருக்கே நிலம் ராசிக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்து இந்த கன்னியும் பேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க எப்படி பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க, அவங்களும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ள நுழைகிறதுல இருந்து எல்லாமே சிக்கல் தான். லைக் இவங்களும் சுத்தமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களும் ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இங்க எங்கேயாவது சின்னதா ஒரு முரண்பாடு வந்ததுன்னா வீடு ரெண்டாயிரும். இன்னொன்னு, ரெண்டு கன்னியை ஒரு ரூம்குள்ள விட்டுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உயிரோட இருக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ரெண்டுமே குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்கள பத்தி அவங்க குறை சொல்றது, அவங்கள பத்தி இவங்க குறை சொல்றது. கடைசி வரைக்கும் அந்த நிறைவுங்கிறது வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. இவங்கள பத்தி குறைகளை நிறைய அடிக்கிட்டே இருப்பாங்க, இவங்கள பத்தி நிறைய குறைகளை அடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படிங்கிறது ஒண்ணுமே இருக்காது. அதனால கன்னிராசிக்காரங்க தயவு செஞ்சு கன்னிராசிக்காரங்களை என்ன பண்ணிருங்க, ஸ்கிப் பண்ணிருங்க. உங்களுக்கு நில ராசியில ரொம்ப நல்லா இருக்கிறது யாரு? ரிஷபமும் மகரமும். இந்த காம்பினேஷன் சேர்ந்ததுன்னா ரிஷபமும் மகரமும் பாவப்பட்ட ஜீவன்கள். அந்த பாவப்பட்ட ஜீவன்களுக்கு நீங்க சேர்றப்பதான் வாழ்க்கை கொடுக்க முடியும். அப்படி பாக்குறப்ப கன்னிராசிக்காரங்க இருந்தீங்கன்னா ரிஷபத்துக்கும் மகரத்துக்கும் ரைட் ஸ்வைப் பண்ணுங்க. கன்னிராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிட்டு வாழ்க்கையை ரொம்ப அழகா இருந்துக்கணும், சந்தோஷமா இருக்கலாம். ஸோ கன்னிராசி மற்றும் நீர் ராசிக்கான காம்போ எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா கன்னிராசி அப்படின்னு பார்த்தாங்கன்னா நிலத்தத்துவத்துல வர ராசி, நீர் தத்துவத்துல வரக்கூடிய ராசி. நீரும் நிலமும் அல்டிமேட் காம்போ இல்லையா? அது மாதிரியான விஷயம் தான் இவங்களுக்காக அமைய போகுது. இப்ப நீர் ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகம், விருச்சிகம், மீனம். இதை மீனத்தை மட்டும் தனியா பிரிச்சுக்கணும், கடகத்தையும் விருச்சிகத்தையும் தனியா பிரிச்சுக்கணும். ஏன்னா மீனம் இவங்களுக்கு 7ஆம் இடம், டைரக்டா வரக்கூடிய ஒரு விஷயம். மீனத்துக்கு கொஞ்சம் இமேஜினேஷன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இவங்க எப்படியான ஆட்கள்? பெர்ஃபெக்ஷனான ஆட்கள். இந்த ரெண்டும் சேர்றப்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும், ரொம்ப அழகா கொண்டு போயிருவாங்க. மீனத்துக்கு பொறுமை அப்படிங்கிறதும் ஜாஸ்தி. அப்படி பார்க்குறப்ப கன்னிராசிக்கு ரொம்ப அழகான பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க. அப்போ அடுத்து வாங்க, கடகம் பிளஸ் விருச்சிகம் ரெண்டுமே எமோஷனலாக இருக்கக்கூடிய பாசிட்டிவான ஒரு சயின்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கன்னியோட சேர்றப்ப, அதுவும் நிலத்தத்துவத்தோட சேர்றப்ப இன்னும் நல்லா இருக்கும். அவங்களோட எமோஷனல் பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க தான். கன்னிராசிக்காரங்க இந்த நிலத்தினுடைய தன்மையான ரிஜிடிட்டியில இருந்தாலும்
இவங்களுடைய அன்பை யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாக்குறப்ப விருச்சிகம் பிளஸ் மீனத்தால ரொம்ப அதிகமா புரிஞ்சுக்க முடியும். கடகம் வந்து இன்னும் ஒரு லெவல் டீப்பரா போய் புரிஞ்சுக்க முடியும். அப்படி பாக்குறப்ப இந்த நிலத்தத்துவமான கன்னிராசிக்கு நீர் தத்துவமா இருக்கக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் கிரீன் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பாக்குறப்ப உங்களுடைய பார்ட்னர்ஸ் இந்த ராசியில இருந்தாங்கன்னா நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. அப்படி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நில ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு நீர் தத்துவ ராசிகளாக இருக்கக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் அமைஞ்சது அப்படின்னு சொன்னா நீங்களா ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ கன்னி ராசி வந்து இப்ப நெருப்பு ராசியோட சேர்ந்தா என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ்? நெருப்பு ராசி வந்து 3 ராசியை நம்ம வந்து டினோட் பண்றோம். மேஷம், சிம்மம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு. இந்த 3 தான் வந்து நெருப்பு ராசிகள். இந்த ராசியோட கன்னி ராசி பொருந்துறப்ப இதை 2 ஆஸ்பெக்டா பிரிச்சுக்கணும். மேஷம் தனுசோட சேர்றப்ப ஒரு ஆஸ்பெக்டாகவும், கன்னி வந்து சிம்மத்தோட சேர்றப்ப இன்னொரு ஆஸ்பெக்டை வந்து நம்ம பிரிக்கிறோம். ஏன் இப்படி பிரிக்கிறோம்னா மேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சரி, தனுசு அப்படின்னாலும் இவங்க 2 பேருமே ரிஸ்க் டேக்கர்ஸ். நிறைய ரிஸ்க் வந்து எடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. கன்னி ராசிக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் ஆகவே ஆகாது. ஒரு விஷயம் ஸ்திரமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கன்னி ராசி எதிர்பார்க்கும். நீ வாட்டுக்கு லைஃப்ல ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா ரிஸ்க்குலாம் என்னால என்ன பண்ண முடியாது, ஈடு கொடுக்க முடியாது. அதனால வந்து நீங்களாம் எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு நிறைய சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு வந்து மேஷத்துக்கும் தனுசுக்கும் உண்டு. ஆனா இதே விஷயத்த சிம்மத்தோட கம்பேர் பண்றப்ப சிம்மம் வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தாலும் இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அனுசரிச்சு போவாங்க. சிம்மத்தோட போறப்ப மட்டும் அனுசரிச்சு போவாங்க. ஆனா என்ன விஷயம் நடக்கும்னா அவங்க லாவிஷா செலவு பண்ணுவாங்க. யாரு? சிம்மம். இவங்க கன்னி வந்து கொஞ்சம் பார்த்து செலவு பண்ற ஆட்கள். இவங்களுக்குள்ள எங்க சண்டை வரும் அப்படின்னா பினான்சியல் ஹேண்ட்லிங்ல மட்டும்தான் சண்டை வரும். அப்படி பாக்குறப்ப டோட்டலாவே வந்து நில ராசிகள் வந்து நெருப்பு ராசியா இருக்கக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசை ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். இன்னும் சொல்லணும்னா இவங்களுக்கு வந்து பெரிய ரெட் பிளாக் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு ராசிகள் தான். ஸோ அடுத்ததான் வந்து காற்று மற்றும் அதாவது இந்த கன்னி ராசிகளோட காம்பினேஷன் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும்? காற்று ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம், துலாம், கும்பம். இதை எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மிதுனத்தையும் கன்னியும் தனியாக பிரிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா மிதுனம் அப்படின்னு பார்த்தாலும் சரி, கன்னி அப்படின்னு பார்த்தாலும் 2மே புதனுடைய வீடுகள். 2 பேருமே அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரே மாதிரி யோசிச்சாலும் இந்த மிதுனம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் 2 விதமா யோசிப்பாங்க. எப்பயுமே ஒரு ஆஸ்பெக்ட் எப்பயுமே இருக்காது. இது வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப போரிங்கான ஒரு ஆஸ்பெக்டா இருக்கும். இவனடா எதுக்கு எடுத்தாலும் 2 விதமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறானே அப்படிங்கிறதுனால இவங்களோட பேரப் ஆகுறத விரும்ப மாட்டாங்க. துலாம் அண்ட் கும்பம் இந்த 2மே வந்து பாத்தீங்க அப்படின்னா இயல்பாவே வந்து கொஞ்சம் பொறுமை இருந்தாலும் கன்னி ராசி என்ன பண்ணும் அப்படின்னா இவங்களுடைய பொறுமைக்கு ஈடு கொடுத்து போற அளவுக்கு கன்னி ராசிக்கு பொறுமை இருக்காது. நிலராசி தான் இருந்தாலும் வந்து பொறுமை இருக்காது. இன்னொன்று வந்து துலாமும் சரி, கும்பமும் சரி தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு யோசிக்கும் வெளி வட்டாரங்கள்ல. அதே மாதிரி தன்னுடைய முடிவுகளை இவங்க இன்னொருத்தவங்க ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ராசியுமே. இதுக்கு கன்னி இடம் கொடுக்கவே எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றதை நீ கேளு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் யாருக்குள்ள வரும்னா கன்னி ராசிக்கு உண்டு. அப்படிங்கிறப்ப இந்த 2க்குமே பொருந்தி போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே குறைவா இருக்கு. அப்படி பாக்குறப்ப நாம எப்படி நெருப்பு ராசிகளை இவங்க வந்து மொத்தமா ஸ்கிப் பண்ணாங்களோ இவங்களையும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டரான ஆஸ்பெக்டா இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கன்னி ராசியோட காம்பினேஷன்ஸ் வச்சு சொன்னீங்க சார். அண்ட் பொது பலன்களும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த இப்போ கல்யாணம் ஆனவங்களா இருக்கட்டும், இல்ல கல்யாண பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், ஒரு ஹெல்த்தியான ஒரு மேரேஜ் லைஃப் இருக்கணும்னா பொதுவான டிப்ஸ். கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறீங்களே, கொஞ்சம் உறவுகள் கிட்ட தளர்ந்து போறதுல தப்பே கிடையாது. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, விட்டு கொடுக்கும் உறவுகள் என்றும் கெட்டு போவதில்லை, கெட்டு போகும் உறவுகள் என்றும் விட்டு கொடுப்பதில்லை. இதுதான் இவங்களுக்கான விஷயமே. உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து போறதுல தப்பே கிடையாது. ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்காதீங்க. சில நேரங்கள்ல அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஏதேனும் நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா மனதார பாராட்டுங்க. இதுவே உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியா அமையும். இது வரைக்குமே நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ். அதாவது ராசிகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க கூட இருக்கிறவங்க இந்த ராசிகள்ல இருந்தாங்கன்னா இந்த இயல்புல இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அடிப்படையான கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மேரிட்டல் லைஃப்குள்ள பார்க்கணும் அப்படின்றப்ப 2ஆம் இடத்து அதிபதி யாரு, 5ஆம் இடத்து அதிபதி யாரு, 7ஆம் இடத்து அதிபதி யாரு, இவங்களுக்குலாம் என்ன திசைகள் நடக்குது, நட்சத்திர பொருத்தம் தாண்டி இவ்வளவு விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ராசி அதிபதி பொருத்தம் எப்படி இருக்கு, இவங்க 2 பேரும் லைஃப்ல சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பர்சனல் ஹாரோஸ்கோப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.
உங்களுக்கும் பர்சனல் ஹாரோஸ்கோப் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு வந்து காம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பேஜஸ்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. கைண்ட் ஆஃப் வந்து மேரேஜ்க்கான ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய மேட்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிட்ட கிடைக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து நம்ம பேஜ்ல அவைலபிளா இருக்கு. தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் சார், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நன்றி பாலு ஆனந்த் சார். நன்றிக்கா. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ மக்களே, நீங்களும் வந்து இது போன்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.